பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இக்காரியங்கள் நடந்த பின்பு முக்கியமாக ஒரு காரியம் நடந்து விட்டது. அபிமெலேக்கு வீட்டிலே ஆபிரகாம் தலை குனிந்து நிற்க வேண்டியதாயிற்று. தன்னுடைய மனைவி சாராளை சகோதரி என்று சொன்னது நிமித்தமாக நிர்பந்தமான நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். அதனாலே கடினமாக அவன் கடிந்து கொள்ளப்பட்டான். ஆனாலும் தேவன் அவனை விடுவித்து கொண்டு வந்தார். நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த ஈசாக்கு பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிறான். இவ்விதமாக அவனுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் நடந்து அவன் ஒரு மரத்து நிழலிலே உட்கார்ந்திருக்கிறான். ஏன் மரத்து நிழல் என்று சொல்கிறேன் என்றால் ஒரு காரணம் வைத்து தான் அப்படி சொல்லுகிறேன். அப்போது திடீரென்று ஆண்டவர் ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். ஆபிரகாம் தேவனுடைய சத்தத்தை அறிந்தவன். ஆபிரகாமே என்று கூப்பிட்ட உடனேயே இது என் தேவனது சத்தம் என்று விளங்கிக் கொண்டான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களோடு பேசியிருக்கிறாரா? தேவனது சத்தத்துக்கும் உலகத்தின் சத்தத்துக்கும் உள்ள வேறுபாடு உங்களுக்கு தெரியுமா? சமுவேலே சமுவேலே, அவன் ஏலியிடத்தில் ஓடி போகிறான். ஆனால் உண்மையில் கூப்பிட்டது கர்த்தர். சிறு பிள்ளையாய் இருப்பதனாலே அவனுக்கு தெரியவில்லை யார் கூப்பிட்டது என்று. என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும். கர்த்தர் இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசுகிறார். அதிலே ஒரு நல்ல பழக்கம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தர் என்னோடு பேசுகிறான் என்கிற அனுபவம் ஒரு மனிதனுக்கு இல்லாவிட்டால் அவனுடைய வாழ்க்கை அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை. தேவனுடைய குரல் தெளிவாக தெரியும். அது உரத்த சத்தமாய் கேட்காது. சில சமயத்தில் அப்படியும் கேட்கலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய குரலை கேட்போம். ஆண்டவருடைய உச்சரிப்பை நாம் அறிவோம். அவருடைய வார்த்தையினுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்வோம். நியூயார்க் நகரத்தில் வெகு வேகமான வண்டிகள் விரைந்து போகிற ஹெவி டிராஃபிக் ஹைவே, அதிலே ஒரு மனிதன் தன் காரிலே போகும்போது திடீரென்று தன்னுடைய நண்பரை காரை நிறுத்த சொல்லி கீழே இறங்கி பக்கத்தில் உள்ள புல் தரையில் ஓடி ஒரு அங்கும் இங்குமாக தேடி ஒரு சின்ன வண்டை பிடித்து கொண்டு வந்தார். அவருடைய நண்பர் கேட்டார், என்ன திடீரென்று இறங்கி ஓடி போனாய்? இவ்வளவு இரைச்சல், இத்தனை வாகனத்தினுடைய ஓட்டங்கள், பரபரப்பான சூழ்நிலையிலே நீ ஓடி சென்று இந்த சின்ன வண்டை எடுத்துக்கொண்டு வருகிறாயே, இது இங்கே இருக்கிறது என்று உனக்கு எப்படி தெரியும்? நான் காட்டிலாக்காவில் வேலை செய்து வந்தேன். காட்டிலே வேலை செய்யும் போது இந்த வண்டினுடைய சத்தம் எனக்கு துடிப்பாக தெரியும். இந்த நகரத்தில் இந்த சத்தத்தை கேட்கிறோமே என்று ஆச்சரியப்பட்டுவான். நான் கீழே இறங்கி இந்த வண்டை பிடித்து வந்தேன். எவ்வளவு பயங்கரமான பல்வேறு சத்தங்களுக்கு மத்தியிலும் அந்த காட்டுலாக்காவை வேலை செய்த அந்த மனிதனுக்கு ஒரு சிறிய வண்டினுடைய சத்தம் பழக்கத்தின் நிமித்தமாக கேட்கும் என்றால், உலகத்தினுடைய அரசியல் சத்தம், சமூக சத்தம், பல்வேறு சத்தங்களுக்கு மத்தியிலே கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவனது சத்தம் தெரியும். கர்த்தருடைய சத்தத்தை அவள் அறிவார்கள். என் கர்த்தர் என்னோடு தெளிவாக பேசுகிறார் என்பதை உண்மையாக அறிந்து கொள்வார்கள். என் பிரியமான சகோதரனே, உங்கள் வாழ்க்கையிலே தேவனது சத்தத்தை நீங்கள் தெளிவாய் கேட்கிறீர்களா? தேவ சத்தம் திடீர் என்று கேட்கும். இப்போது ஆபிரகாமை சோதிக்கும்படியாக தேவன் வந்தார். இந்த சோதனைக்கு 3 நோக்கங்கள் இருந்தன. முதல் நோக்கம் ஆபிரகாமை உத்தமன் என்று நிரூபிக்க. இரண்டாவது நோக்கம் நரபலியை
தேவன் விரும்பவே மாட்டார். எந்த மனிதனையும் பலியிடக்கூடாது. அக்காலத்திலே கானானியருக்கு மத்தியிலே மனிதர்களை பலியிடும் பழக்கம் இருந்தது. ஒரே பேரான குமாரனை பலியிடுவார்கள். அப்படி பலியிடக்கூடாது என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக மூன்றாவதாக பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் பாவத்திற்காக தன் ஒரே பேரான குமாரனை பலியாக செலுத்துவார் என்பதை முன் அடையாளமாக காட்டுவதற்காக கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிற சோதனைகள் மனிதருக்கு நேரிடுகிற சோதனை தான். புதிதாக இதுவரைக்கும் யாருக்கும் வராத சோதனைகள் வரவில்லை. சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, நான் நேற்று என்னுடைய பிள்ளைகளோடு என்னுடைய மனைவியை பற்றி பேசிக்கொண்டு இருந்தேன். உங்கள் அம்மா அந்த நேரத்தில் இருந்தால் என்னென்ன இருந்திருக்கும் என்று என் கற்பனை ஓட்டம். நீங்கள் யோசிப்பீர்கள், பாஸ்டர் அடிக்கடி அவருடைய மனைவியை நினைக்கிறார். ஆம், அடிக்கடி என் சிந்தனை ஓட்டம் இப்படி ஓடுகிறது. பிரியமானவர்களே, எங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப ஊழியத்தில் பசியோடு இருக்கிற நாட்கள் வரும். எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை, என்னுடைய சின்ன பிள்ளையாகிய ரேச்சலை கூப்பிட்டு, இப்பொழுதல்ல அப்போ சின்ன கூப்பிட்டு, உனக்கு சாப்பாடு இன்று இல்லையே என்று சொல்ல வேண்டும். அது எனக்கு மிக கடுமையான பிரச்சனை. என் மனைவிக்கு பழக்கம் இல்லாத ஒன்று. ஏனென்றால் நன்றாக வாழ்ந்திருக்கிறோம் ஒரு காலத்தில். ஆனால் இப்போது திடீரென்று பிரச்சனையினால் சூழப்படுகிறோம். ஒரு நாள் அது தட்டு தடுமாறி நடந்து போகும்போது அதை கூப்பிட்டு, இன்றைக்கு ரேச்சல் உனக்கு சாப்பாடு இல்லை. உடனே அது சொன்ன வார்த்தை இன்றைக்கு கூட ஞாபகம், அடட சங்கட்டமே அப்படின்னு. நெருக்கம், கவலை, கஷ்டம், இவைகளுக்கு மத்தியிலே நான் மிக அமைதியாக இருக்கும்போது என் மனைவிக்கு ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று. இந்த நெருக்கங்கள் வரும்போது நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்திரா, நான் சம்பாதித்து நீ இந்த குடும்பத்தை காப்பாற்றுவதை விட இந்த நாட்களில் என்னை அழைத்த தேவன் அற்புதம் செய்வார் என்று எதிர்பார்ப்பது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். I count it all joy. அந்த துன்பங்களை நான் சந்தோஷமாகவே எண்ணினேன். அவைகள் எல்லாம் எனக்கு ஆசீர்வாதமாக மாறிவிட்டன. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, எவ்வளவு கஷ்டங்கள் வரட்டும், எவ்வளவு துன்பங்கள் வரட்டும், கர்த்தர் ஒரு போக்கை நிச்சயமாய் உண்டு பண்ணுவார் என்று சமாதானமாக இருங்கள். அதற்காக நீங்கள் சந்தோஷமாய் மகிழ்ந்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை தளர பண்ணி விடாதீர்கள் அருமையான பிள்ளை. ஆகவே இப்போது இந்த சோதனை வருகிற சூழ்நிலையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போம். ஆபிரகாம் ஒரு மரத்தடியிலே உட்கார்ந்திருக்கிறான் என்று நான் சொன்னேன். நீங்கள் கேட்பீர்கள், எந்த மரத்தடியில் பார்த்தீர்கள், அது என்ன மரம் என்று நீங்கள் கேட்கலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம். ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள ஆபிரகாம் பேர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டான். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையை கவனியுங்கள். சோதனை வருவதற்கு சற்று முன்புள்ள சூழ்நிலை. இப்போது நீங்கள் ஜோலார்பேட்டையிலிருந்து ட்ரெயினில் வந்து காட்பாடியில் காலை 5 மணிக்கு இறங்க வேண்டும் என்றால் அதற்கு முந்தின ஸ்டேஷன்லேயே நீங்கள் ஆயத்தமாவீர்கள். அந்த முந்தின ஸ்டேஷன் உங்களை ஆயத்தப்படுத்துவது காட்பாடியில் இறங்குவதற்கு. அதுபோல இந்த சோதனையை சந்திப்பதற்கு இந்த முந்தைய சூழ்நிலை அவனை ஆயத்தப்படுத்துகிறது. அந்த முந்தைய சூழ்நிலை தான் இது. அங்கும் இங்கும் அலைந்து தெரிந்த ஆபிரகாம் பெயர்செபாவுக்கு வந்துவிட்டான். பெயர்செபாவிலே அவனுக்கு 2 காரியங்கள் நடக்கப் போகின்றன. இனிமே நீ அலைய வேண்டாம், நீ நிரந்தரமாக இங்கு தங்கி இருக்கலாம் என்று கர்த்தர் பெயர்செபாவிலே அவனுக்கு ஒரு குடியிருப்பை உண்டு பண்ணினார். இதுவரைக்கும் நாடு விட்டு நாடு, இனம் விட்டு இனம், ஜனம் விட்டு ஜனம், மொழி விட்டு மொழி, இவ்விதமாக அலைந்து தெரிந்த ஆபிரகாம் இப்பொழுது ஒரு இடத்திலே தங்கி இருக்கும்படியாக
தேவன் அவனுக்கு கிருபை பாராட்டினார். அந்த இடம்தான் எது? பெயர்செபா. பெயர்செபாவிலே இருக்கிறான். இப்போது அவன் ஒரு காரியம் செய்கிறான். வேதம் சொல்கிறது ஒரு தோப்பை உண்டு பண்ணினான் என்று. ரோமன் கத்தோலிக்க பைபிள் அந்த மொழிபெயர்ப்பை நான் விரும்புகிறேன். பொதுவாக நல்ல தமிழ் ரோமன் கத்தோலிக்க பைபிள் அதிலே எழுதியிருக்கிறது, பெயர்செபாவிலே ஆபிரகாம் ஏசல் மரத்தை நட்டான் என்று. அந்த மரத்துக்கு என்ன பெயர்? ஏசல் மரம். அந்த ஏசல் மரத்தை நட்டு அதனுடைய நிழலிலே அவன் தங்கியிருக்கிறான். எப்பொழுது ஒரு மனிதன் மரம் நடுவான் என்றால், நான் எல்லாம் வாடகை வீட்டில் இருக்கிறேன், அங்கு ஒரு தோட்டம் இவளை வைக்க மனம் வராது, இயற்கையாக வராது. ஏன்னா நாம் இங்கே இருக்கிறோம், இன்னும் 2 வருடத்தில் எந்த வீட்டுக்கு போகிறோமோ என்று வாடகை வீட்டில் இருப்பவர்கள் தோட்டங்களையும் மரங்களையும் அதிகம் வைப்பதில்லை. சொந்த வீடு வைத்திருப்பவர்கள் மரங்களை வைப்பார்கள். ஏனென்றால் அது நிரந்தரமாக தங்கியிருக்கிற இடம். ஆகவே பெயர்செபாவிலே தான் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்ற சூழ்நிலையிலே ஆபிரகாம் செய்த முதல் வேலை எது? ஏசல் மரத்தை நட்டான். அந்த ஏசல் மரத்தின் கீழே அவன் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவன் மனதிலே ஒரு எண்ணம், அலைச்சல்கள் முடிந்தன, சங்கடங்கள் முடிந்தன, துன்பங்கள் முடிந்தன, வேதனைகள் முடிந்தன, நான் இனி நிரந்தரமாக சந்தோஷமாக சமாதானமாக இருப்பேன் என்று அந்த ஏசல் மரத்தின் நிழலிலே உட்கார்ந்திருக்கும் பொழுது ஒரு நாள் ஆபிரகாமே என்ற சத்தம் அவனுக்கு கேட்டது. அருமையானவர்களே, இப்போது கர்த்தர் அவனுக்கு கடுமையான சோதனையை கொண்டு வந்து விட்டார். அவன் யோசிக்கிறான், ஏசல் மரத்தின் நிழல் நிரந்தரமானது அல்ல, நான் இன்னும் அலைய வேண்டியதுதான், என் பிள்ளையை அழைத்துக் கொண்டு மோரியா மலைக்கு போக வேண்டும். அவனுடைய உள்ளத்திலே சஞ்சலம், மிகப்பெரிய காரியத்தை செய்ய வேண்டுமே, என்னுடைய நம்பிக்கையின் பெட்டகமாகிய ஈசாக்கை நான் உடைக்க வேண்டுமே. அவனுடைய மனதினுடைய சமாதானம் அலக்களிக்கப்படுகிறது. ஏசல் மரத்தை பார்த்த உடனே சொல்லியிருப்பான், ஏசலின் நிழலே நீ நிரந்தரமானது அல்ல, பெயர்செபாவே நீ நிரந்தரமான இடம் அல்ல. இப்படி அவனுடைய வாழ்க்கையிலே எதிர்கேள்வியில் வரும். என்னை கேட்கும் என் அருமையான சகோதரனே சகோதரிய, வாழ்க்கையில் பிரச்சனை வந்தவுடனே நீ சொல்லுவாய், ரட்சிப்பே நீ நிரந்தரமானது அல்ல, ரட்சிப்பு கூட என்னை விட்டு அகன்று போகிறது, சமாதானமே நீ நிரந்தரமானது அல்ல, சந்தோஷமே நீ நிரந்தரமானது அல்ல, நேற்று சந்தோஷம் இன்று துக்கம், இப்படித்தானே என் வாழ்க்கை இருக்கிறது. அபிவிரேக்கு முன்பு தலை குனிந்து நின்றேன், உன் முகத்திலே காரி துப்புவதற்கு சமம் என்று சொல்லி 1000 காசை என் கையிலே கொடுத்து அனுப்பினானே, இப்பொழுது மறுபடியும் எனக்கு பிரச்சனை, இப்போது கடுமையான பிரச்சனை, என் பிள்ளையை பலியிட வேண்டிய நெருக்கமான வேலை. ஈசாக்கு நிரந்தரமானவன் அல்ல, என்னை விட்டு இப்போது பிரிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. பல பல போராட்டமான நினைவுகள், கடைசியிலே உறுதிக்கு வருகிறார் என்றாலும் அவருடைய மனதிலே பலவித சஞ்சலங்கள். அப்போதுதான் அவன் யோசிக்கிறான், பெயர்செபாவிலே ஏசல் மரத்தை நாட்டின உடனே கர்த்தர் அவனிடத்தில் வந்தார். இப்பொழுது வந்த கர்த்தர் பெயர்செபாவிலும் ஏசல் மரத்தின் நிழலிலே அவனை சந்திக்கும்படியாக வந்து அவனுக்கு எப்படி காண்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. வாசியுங்கள். சதா காலமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு அவ்விடத்தில் கர்த்தர் தம்மை சதா காலங்களில் நான் உன்னுடைய தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்தினார். இப்போது ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டது என்ன நாமத்தில்? I am the everlasting God. நான் நிரந்தரமான தேவன், நான் நித்தியமான தேவன் என்று. இப்போது தடுமாறி கொண்டிருக்கிற அவனுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லை, எதுவுமே சாஸ்வதம் அல்ல, எதுவுமே நமக்கு நிலைத்திராது என்று சங்கடப்படுகிற அவனுக்கு முதலாவது ஒரு தெளிவை உண்டு பண்ணினார். நான் நிரந்தரமானவன்,
கர்த்தரை பார்த்து கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினார், நான் நிரந்தரமானவன், என்னுடைய வாக்குத்தத்தம் நிரந்தரமானவைகள். ஈசாக்கை குறித்து நான் சொன்ன வார்த்தைகள் நிரந்தரமானவைகள். அவன் மூலமாய் உன் சந்ததி விளங்கும். அது நிரந்தரமான வார்த்தை, தற்காலிகமான வார்த்தை அல்ல. ஆகவே இப்போது அவனுடைய உள்ளம் திடனடைந்தது. அந்த சோதனையை மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தை ஆபிரகாம் பெற்றான். ஏனென்றால் இப்பொழுது அவன் நிரந்தரமான தேவன், நித்தியமான தேவன் என்பதை அறிந்து கொண்டான். He saw the problems in the light of eternity. நித்திய வெளிச்சத்திலே அவனுடைய பிரச்சனையை பார்த்தார். என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை நீங்கள் நித்திய வெளிச்சத்தில் பாருங்கள். அன்றாட வாழ்க்கை பிரச்சனையை அன்றாட வாழ்க்கை வெளிச்சத்திலே பார்க்காதீர்கள். நித்திய வெளிச்சத்திலே பார்க்கும்போது அந்த பிரச்சனைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அருமையானவர்களே, இப்போது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அருமையான வார்த்தை யாக்கோபு மூலமாய் சொல்லுகிறார். யாக்கோபு 1:13. திடீரென்று போகிறது, ஒரு வேலை ஸ்தலத்தில் போகிறது, அங்கு ஒரு பெண்ணை காண்பது அல்லது ஒரு ஆணை காண்பது, அது மயங்கி வீட்டுக்கு வருவது, பிறகு தள்ளாடி தடுமாறி திரிவது. தாய் கேட்பாள், ஏன் மகளே, ஏன் மகனே இப்படி என்று? நீ நன்றாக ஜெபம் பண்ணுகிறவள் தானே, நீ நன்றாக வேதம் வாசிக்கிறவன் தானே, ஏன் இப்படி பிரச்சனைக்குள்ள? கடவுள் தான் என்னை சோதிக்கிறார். நான் சாதாரணமாக அந்த ஆஃபீஸுக்கு போனேன், என் எதிர அவளை உட்கார வைத்தது பரம தகப்பன். அவளை பார்க்கும்படி எனக்கு 2 கண்களை தந்தவர் அதே கர்த்தர் தான். அவளை நேசி என்று சொல்லிக் கொடுத்தது இயேசு தான். என் பிரியமான சகோதரனே, வழி தப்பி போவதற்கு தேவன் ஒருபோதும் காரணமாயில்லை. அவருடைய இச்சையினாலே இழுப்புண்டு சோதிக்கப்படுகிறார்களே தவிர பொல்லாங்கினாலே ஒருவரையும் கர்த்தர் சோதிப்பது அல்ல. ஆகையினால் நீங்கள் சொல்லாதீர்கள், கர்த்தர் தான் என்னை சோதிக்கிறார் என்று. தவறான வழிகளிலே உள்ள சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கவே மாட்டார். ஆகவே அதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். பொல்லாங்கினாலே என் கர்த்தர் என்னை சோதிக்கவே மாட்டார். ஒரு ஆசிரியை ஒரு மாணவரை சோதிப்பது எவ்வளவு நல்ல நோக்கமோ அதுபோலத்தான் கர்த்தர் நம்மை சோதிப்பார். இந்த டீச்சர் பரீட்சை வைத்தாலே என்னை ஃபெயிலாக்குவதற்குத்தான் பரீட்சை வைக்கிறார்கள். யார் சொல்வது? பாடம் படிக்காத மக்கு. இது சொல்லுகிற தீர்ப்பு. பிரியமானவர்களே, ஆண்டவர் இப்போது சோதிக்க போகிறார். யார? ஆபிரகாமை. வாசிங்க 22:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி சோதிக்கிறார். 2 பேரும் சோதிக்கப்பட போகிறார்கள். யாரெல்லாம் சோதிக்கப்பட போகிறார்கள்? ஆபிரகாமும் ஈசாக்கும். ஆபிரகாமை சோதிக்கிறார், ஆனால் 2 பேரும் சோதிக்கப்படுகிறார். அருமையானவர்களே, ஒருவருக்கு வருகிற துன்பம் இன்னொருவருக்கு வரும். ஆபிரகாம் எப்படி 2 பேரையும் கர்த்தர் எந்த நோக்கத்தோடு சோதிக்கிறார் தெரியுமா? ரோமர் 8:29. ரோமர் 8:29 வாசி. தம்முடைய நம்ம எல்லாரையும் கர்த்தர் இந்த சபையில் அழைத்து உட்கார வைத்திருக்கிறார். நம்மை ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவியினால் அபிஷேகித்திருக்கிறார். வாரந்தோறும் பிரசங்கத்தை மிக கஷ்டப்பட்டு கேட்கிற சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? அவருடைய குமாரனுடைய சாயலில் மாறுவதற்காக.
நாம் யாரை போல மாறணும்? இயேசுவை போல மாறணும். இயேசுவை போல, அவருடைய சுவாபத்தை போல நாம் அடைய வேண்டும் என்பதற்கு கர்த்தர் எவைகளை அனுமதித்திருக்கிறார்? வாழ்க்கையின் சோதனைகள், பல அனுபவங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த அனுபவங்கள் வழியாகத்தான் தேவ சாயல் வரும். நான் அடிக்கடி உங்களுக்கு உதாரணம் சொல்வேன். நீங்கள் திடீரென்று உங்கள் மனைவியை சமையல் அறையில் சந்திக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அங்குதான் நீங்கள் அடிக்கடி சந்திப்பது என்றாலும் வைத்துக்கொள்வோம். அங்கு போகும்போது கத்திரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய் எல்லாம் வெட்டி வைத்து, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் எதுக்கா? இதெல்லாம் உமக்கு தான். சரி, அதில் ஒரு கத்திரிக்காய் எடுத்து வாயில் வச்சுப்பார். எந்த காய்கறியும் தனித்தனியாக சாப்பிடுவதற்கு சரியாக இராது. ஏதோ ஒன்று ரெண்டு சரியாக இருக்கும். ஆனால் இந்த அம்மா சமைத்து மத்தியானம் உங்களை சாப்பிட அழைக்கும் போது இந்த சுவையில்லாத எல்லாம் மிக அருமையாக மாறிவிடுகிறது. காரணம், ஒரு கரம் இவை எல்லாவற்றையும் சுவை உள்ளதாக மாற்றியது. அதுபோல சுவையில்லாத, பிரியமில்லாத, கசப்பான, துவர்ப்பான, இருளான, சங்கடமான பல சம்பவங்களை தேவனது கரம் ஒன்றாக சேர்த்து வாழ்க்கை என்பதை அமைத்து நமக்கு தரும் பொழுது தேவ சாயலாக மாற்றுகிறார். நாம் தேவ சாயலாக மாறிவிடுகிறோம். தனித்தனியான சம்பவங்கள், கசப்பான சம்பவங்கள், அவை எல்லாவற்றையும் ஒன்றாக்கி நாம் தேவ சாயலாக மாறிவிடுகிறோம். இப்பொழுது ஆபிரகாம் தன் குமாரனை பலியிடும் போது யாருடைய சாயலாக மாறுகிறான்? தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்த பிதாவின் சாயலுக்கு ஆபிரகாம் மாறினான். இயேசு கிறிஸ்துவை சிலுவை பரியந்த ஒப்பு கொடுத்த பிதாவின் சாயலிலே ஆபிரகாம் மாறினான். சிலுவை பரியந்தும் பிதாவுக்கு கீழ்ப்படிந்த இயேசு கிறிஸ்துவின் சாயலாக யார் மாறியது? ஈசாக்கு. இதை செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த சோதனையை அனுமதித்தார். நம்முடைய வாழ்க்கையில் தேவ சாயலை பெறுவதற்கு எப்பேற்பட்ட விசுவாசம், எப்பேற்பட்ட கீழ்ப்படிதல் வேண்டும். ஆபிரகாமுக்கு விசுவாசம், ஈசாக்குக்கு கீழ்ப்படிதல். இந்த ரெண்டையும் கற்றுக் கொடுக்கிறார். எதற்காக? நாம் தேவ சாயலை பெற்றுக்கொள்வதற்காக. பிரியமானவர்களே, இன்றைய நாம் இதை விட அதிக சத்தம் போட்டாலும் சரி, இன்னும் என்ன பிரயாசப்பட்டாலும் சரி, நம்முடைய சபைக்கு நிறைய ஆட்கள் வருவது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் அடுத்த வாரம் நம்முடைய சபையிலே ஒரு கூட்டம் நடைபெறுகிற போகிறது. காணாமல் போனவங்க கோழிகள் எங்கே இருக்குன்னு சொல்ல தீர்க்க தரிசனம் சொல்லப்படும். தொலைந்து போன வளையல்கள் திருப்பி எடுத்து கொடுக்கப்படும். வயிற்று வலி உடனே சுகமாகும். உங்கள் திருமணங்கள் உடனே நடக்கும். திருமணமான உடனே குழந்தை பிறக்கும். உடனே இல்லை, அந்த வருஷம். இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே இடம் கொள்ளாமல் ஜனங்கள் வருவார்கள். சில பேருக்கு நீண்ட காலமாக தங்கள் பெயர் தெரியாது. அவர் சொல்லுவார், வாடி உட்கார்ந்திருக்கும் மதனாவே, ஆகா என்னை கர்த்தர் கூப்பிட்டு விட்டார். சஞ்சலம் உள்ள சரளாவே, ஆகா என் பெயர் எப்படி தெரிந்திருக்கிறது. பெயர் மறந்த கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த கூட்டம் ஆனந்தம், ஆரவாரம். சத்தியத்தை அறியாத கூட்டங்கள். பிரியமானவர்களே, தேவ சாயல் என்பது எளிதான காரியம் அல்ல. It is not an easy job to be confirmed of the image of the eternal Son. இயேசு கிறிஸ்துவுடைய சாயலாக மாறி போவது என்பது எளிதான காரியம் அல்ல. It is a challenge. அது ஒரு அறைகூவல். That is the New Testament standard. புதிய ஏற்பாட்டின் நிலைமையை நாம் சபைக்கு எதற்கு வருகிறோம்? நாம் யாராக மாறுவதற்கு? தேவகுமாரனுடைய சாயலாய் மாறுவதற்காக. அதற்காகத்தான் வந்து கொண்டே இருக்கிறோம். தேவ சாயலாக மாறுவது என்பது எளிதான காரியம் அல்ல. பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான கஷ்டங்கள், அவைகளைத்தான் கடந்து வர வேண்டும். யாக்கோபு 1 அதிகாரம் 2 வாசியுங்கள்.
யாக்கோபு 1:2. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, நீங்கள் பலவிதமான சோதனைகள், வருத்தம், சஞ்சலம், தோல்வி, ஏமாற்றம், இன்னல், இடுக்கண், இடையூறு, இப்படி பல்விதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை, அங்க ஒரு டெஸ்ட் இருக்குது, டெஸ்ட் ஃபார் யுவர் ஃபெய்த், உங்கள் விசுவாசத்தின் சோதனையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாய் எண்ணுங்கள். அருமையானவர்களே, உங்களுக்கு பலவிதமான சோதனைகள் வரும்போது நீங்கள் விசுவாசியுங்கள். இவை எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள ஒரு பெரிய சக்தி எனக்கு தேவன் தருவார். அருமையானவர்களே, 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு சின்ன குழந்தையை அடக்கம் பண்ணினான். அந்த பையன் கதறி துடித்ததை பார்த்தீர்கள். அந்த வாலிப தம்பி தன்னுடைய சின்ன குழந்தையை பறி கொடுக்கும் போது, ஆனால் சீக்கிரத்திலே ஒரு பெரிய ஆறுதலை பெற்று சமாதானமாக போவதற்கு காரணம் என்ன? தேவன் அந்த சோதனையில் நின்று பிடிக்க திராணியை கொடுக்கிறார், நல்ல பலத்தை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எல்லா சூழ்நிலையிலும் தாங்கிக் கொள்கிற சக்தி கிடைப்பது எளிதல்ல. சில பேர் தங்களுடைய மனைவி இறந்தவுடனேயே ஊழியத்தை மூட்டை கட்டி போனவர்கள் உண்டு, தங்கள் வாழ்க்கையில் நிலைகுனிந்து போனவர்கள் உண்டு. ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா இழப்புகளுக்கு மத்தியிலும், எல்லா நஷ்டங்களுக்கு மத்தியிலும் சமாதானமாக இருக்கக்கூடிய அந்த பொறுமையை கர்த்தர் தருவது சோதனைகள் மூலமாய். சோதனை இல்லாவிட்டால் வெற்றியுள்ள வாழ்க்கையே இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, யோகாபு சொல்கிறான், உங்களுக்கு சோதனைகள் வரும்போது அவைகளை நீங்கள் மிகுந்த சந்தோஷம் என்று எண்ணுங்கள். கவுண்ட் இட் ஜாய். நீங்கள் அதை சந்தோஷம் என்று எண்ணுங்கள். அப்படி எண்ணுவீர்கள் அருமையானவர்களே. வாழ்க்கையில் வருத்தங்கள், சங்கடங்கள், எதிர்பாராத பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் இது எனக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம், தேவன் என்னை உறுதிப்படுத்த போகிறார், தேவன் எனக்கு தன்னை வெளிப்படுத்த போகிறார் என்று சந்தோஷமாக இருங்கள் அருமையானவர்களே. எல்லா உபத்திரவங்களிலும் மிகுந்த சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் மெய்யாகவே தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார், அவருடைய நோக்கங்களை வெளிப்படுத்துவார். நீங்கள் உருவாக்கப்படுவீர்கள் அருமையானவர்களே. நான் தத்துவம் பேசவில்லை. ஐ எம் டாக்கிங் டு யூ பிராக்டிகலி. அனுபவ ரீதியாக பேசுகிறேன். கஷ்டங்கள், நஷ்டங்கள், வேதனைகள், சங்கடங்கள், எதிர்ப்புகள் வரும்பொழுது இவையெல்லாம் என்னை உருவாக்க போகிறது. நான் பலமுள்ள பாத்திரமாக மாற்றப்பட போகிறேன். வாலிப பெண்ணே, இந்த சோதனைகள், சங்கடங்கள் எல்லாம் பிற்காலத்திலே ஒரு பலமுள்ள தாயாக உன்னை உருவாக்கும், ஒரு பலமுள்ள மனைவியாக உன்னை உருவாக்கும், ஒரு சக்தி உள்ள ஒரு ஆசிரியாக உன்னை உருவாக்கும். சகோதரனே, உன்னுடைய போராட்டங்கள், உன் எதிர்ப்புகள் எல்லாம் உன்னை பலமுள்ள பாத்திரமாக மாற்றப் போகிறது. ஆகவே அதை சந்தோஷம் என்று எண்ணுங்கள். எண்ணுவீர்களா? எல்லா சோதனைகளையும் சந்தோஷம் என்று எண்ணுங்கள். அப்படித்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அருமையானவர்களே. ஆகவே இப்பொழுது ஆபிரகாமுக்கு வந்த சோதனை அப்படி. ஆபிரகாம் உண்மையாய் இருப்பானா இருக்க மாட்டானா என்பதற்காக சோதனை அல்ல. அது ஆண்டவர் அவனை பற்றி அறிந்து கொள்வதற்காக சோதனை நடத்தவில்லை. பொதுவாக டீச்சர்ஸை தங்களுக்குள்ள ஞானத்தின்படி பரீட்சை எழுதும்போதே சொல்லிவிடுவார்கள், இவன் ஃபெயில் ஆவான், இவன் பாஸ் ஆவான் என்று. ஏனென்றால் அந்த ஆண்டவன் படித்த காரியங்களை வைத்து ஓரளவுக்கு யூகிக்க முடியும். ஆண்டவர் யூகிக்கிறவர் அல்ல, முன்னறிந்த தேவன். இவரை சோதித்துதான் இவன் எப்படிப்பட்டவர் என்று கர்த்தர் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. சோதனை முடிந்த பிறகு நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிகிறேன் என்று சொன்னானே, அவர் சொன்னாரே, அது புதிதாக அவர் அறிந்து கொண்ட ஞானம் அல்ல. இந்த சோதனையானது தேவனுக்கு கொடுத்த வெளிச்சம் அல்ல.
இந்த சோதனையினாலே அவன் உத்தமன் என்று விளங்கியது நமக்கு. அது கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும். எப்படி? ஆதியாகமம் 18:19. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். அவன் சத்திய மார்க்கத்தில் நடப்பான் என்றும் தன் பிள்ளைகளுக்கு அவன் சத்தியத்தை சொல்லி வருவான் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். God has the full knowledge of Abraham. அவனுடைய வீட்டை குறித்த ஒரு முன் அறிவு தேவனுக்கு தெரியும். அதனால் இதை தெரிந்து கொள்வதற்காக இந்த சோதனையை கர்த்தர் வரவழைக்கிறது இல்லை. நாம் உத்தமர்களா இல்லையா என்று அறிந்து கொள்வதற்கு தேவன் நம்மை சோதிக்க மாட்டார். நாம் உத்தமர்கள் என்பதை அறிந்த பிறகுதான் சோதனையை கொண்டு வருகிறார். நான் போன வாரம் சொன்ன செய்தியினுடைய ஒரு கருத்தை நான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன். நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளி நிற்கிறான். வக்கீல்கள் எதிரும் புதிருமாக வழக்காடுகிறார்கள். நீதிபதிக்கு தெரியும் குற்றவாளியாக நிறுத்தப்பட்டிருக்கிற இவன் உத்தமன் என்று தெரியும். He has the personal knowledge about the accused. குற்றம் சாட்டப்பட்டவனை பற்றிய நல்ல குணங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். தான் அறிந்திருக்க அறிவை வைத்துக்கொண்டு இவன் குற்றவாளி அல்ல என்று நீதிபதி என்ன செய்யக்கூடாது? தீர்ப்பு செய்யக்கூடாது, செய்ய மாட்டார். அவர் எதை வைத்து தான் தீர்ப்பு செய்வார்? வாதி பிரதிவாதியுடைய தர்க்கங்களை எல்லாம் கேட்டு சாட்சிகளுடைய அடிப்படையில் தான் குற்றவாளி அல்ல என்று தீர்ப்பிடுவார். அதுபோல தான் அறிந்திருக்கிற அறிவின்படி கர்த்தர் தீர்ப்பிடுகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை கர்த்தர் அனுமதித்து அந்த சோதனைகளை நான் நின்று பிடித்த பிறகு உலகத்துக்கு சொல்லுகிறார், யோபு உத்தமன், ஆபிரகாம் உத்தமன், நீங்கள் உத்தவர்கள் என்பதை விளங்க பண்ணுவார். ஆனால் அதற்கு முன்பே அவருக்கு தெரியும் யோபு உத்தமன், ஆபிரகாம் சிநேகிதன், நாம் எல்லாம் தேவனது பிள்ளைகள் என்பது அவருக்கு தெரியும். தெரிந்து கொள்வதற்காக சோதனைகள் அல்ல, மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவதற்கே சோதனை. அறிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்வதற்கு அல்ல, தெரியப்படுத்துவதற்கே சோதனை. இந்த உலகத்துக்கு நம்மை குறித்து தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அருமையானவர்களே, இப்போது ஒரு கேள்வி. இந்த மகனை போய் பலியிடப் போகிறானே, இப்படி பலியிட போகும்போது அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்தாதா? கர்த்தர் சொல்லியிருக்கட்டும், அவன் திருப்பி சொல்லலாமே, மகனை பலியிடக்கூடாது என்று அவன் ஏன் சொல்லவில்லை? சரி, சொல்லாமல் போகட்டும். பக்கத்து வீட்டுக்காரன் அவனை குற்றப்படுத்த மாட்டானா? உன் மகனை எங்கே அழைத்து கொண்டு போகிறாய் என்று கேட்டார் பலியிடுவதற்கு. அட பாவி, இரவும் பகலும் ஜெபம் பண்ணுகிறாய், எப்பொழுது பார்த்தாலும் நித்திய தேவன் எலாகியும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். மெசொப்பொத்தேமியா நாட்டிலிருந்து நடந்து வந்து இப்படியெல்லாம் குடியேறினது பலி கொடுக்கவா என்று கேட்க மாட்டார்களா? கேட்க மாட்டார்கள். அந்த நாட்களில் உள்ள பழக்கம், தகப்பன் தன் பாவ விமோசனத்துக்கு தன்னுடைய மூத்த குமாரனை பலியிடுவான். That was a custom among the Canaanites. கானானியர்களுக்கு மத்தியில் உள்ள பழக்கம், தன்னுடைய மூத்த மகனை பலியிடுவார்கள். ரெண்டு காரியம், ஒன்று தன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், இரண்டாவது அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். இப்படி ஒரு நம்பிக்கை அந்த நாளில் உண்டு. ஆகையினாலே ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடும் போது யாரும் குற்றப்படுத்த மாட்டார்கள், யாரும் குற்றப்படுத்தி விடுவார்கள் என்பதற்கு பயந்து ஒளிந்து போக வேண்டியதில்லை. தைரியமாகவே அழைத்து கொண்டு போகலாம். ஆபிரகாமைத்தான் எல்லாரும் ஆதரிப்பார்கள், ஈசாக்கை ஆதரிக்க மாட்டார்கள். கானானியர் வரும்போது என்ன செய்ய போகிற ஆபிரகாம்? இவனை பலியிடப் போகிறேன். ஈசாக்கு தப்ப முடியாது, ஏனென்றால் கானானியர் வழக்கம். ஆகவே அப்படி ஒரு பிரச்சனையும் அவனுக்கு இல்லை. ஆனால் ஒன்று, நான் பலியிட மாட்டேன் என்று சொல்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. நான் பலியிட மாட்டேன்.
என்று சொல்வதற்கு அவனுக்கு உரிமை உண்டு. அவனோ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தான். சமுதாயம் அனுகூலமாக இருக்கலாம், பல விதத்திலும் அவனுக்கு அதையெல்லாம் அவன் பார்க்கவில்லை. என் தேவன் கேட்கிறார், நான் கீழ்ப்படிவேன். இதுதான் ஆபிரகாமுடைய மனநிலையாக இருந்தது. அப்படியானால் நான் அந்த கானானியை போல பலியிடுவதுதான் கீழ்ப்படிதலா? இல்லை. நான் எந்த ஈசாக்கை பலியிடுகிறேனோ அதே ஈசாக்கை நான் திரும்பவும் உயிரோடு பெறுவேன். நான் மலையிலிருந்து இறங்கி வரும்போது தனித்து வரமாட்டேன், என் மகனோடு நான் வருவேன். எந்த மகனை பலியிடுகிறேனோ அந்த மகனை நான் அழைத்து கொண்டு வருவேன். ஆபிரகாமுடைய கண்களிலே ஒரு காட்சி. பலிபீடத்தை அவனே கட்டுகிறான். மகன் கட்டவில்லை, அவனே கட்டுகிறான் பலிபீடத்தை. பலிபீடத்திலே அதுவரைக்கும் ஈசாக்கு பார்த்து கொண்டே இருக்கிறான். வீட்டிலிருந்தே ஆயத்தமாய் கொண்டு வந்திருக்கிறான். எதை? யாருமே கொண்டு வராத ஒன்றை கொண்டு வருகிறான். எதை கொண்டு வருகிறான்? விறகு கட்டை அவசியம், அதனால் கொண்டு வந்தான். வீட்டிலிருந்தே எதை கொண்டு வந்தான்? நெருப்பு. பலியிடுவதற்கு நெருப்பு எங்குதான் இருக்கும்? மலையிலே நெருப்பை பற்ற வைத்துக் கொள்ளலாம். ஆனால் வீட்டிலிருந்தே நெருப்பை கொண்டு போனான். ஏன் தெரியுமா? பயங்கரமான காற்று வீசும்போது நெருப்பு அணைந்து போகுமாகையினால் நான் இங்கிருந்தே ஆயத்தமாய் கொண்டு போகிறோம் என்று மன உறுதியோடு புறப்பட்டவன் ஆபிரகாம். அந்த விளக்கு எரியும் போது, அந்த நெருப்பு எரியும் போது அவன் உள்ளத்திலே பாச அனல் பற்றி எரிவதோடு கூட விசுவாச விளக்கு பிரகாசித்தது. நான் திரும்ப வரும் பொழுது இந்த விளக்கு அணைந்து போ, என் மகன் என்னோடு கூட வருவான், என் மகனை நான் அழைத்து கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கையினாலே அவன் புறப்பட்டு போனான். ஆம் பிரியமானவர்களே, ஆகையினால் ஒரு விசுவாசத்தோடு அவன் புறப்பட்டு போகிறான். அப்பொழுது மலையிலே பலிபீடத்தை அவன் கட்டுகிறான். ஈசாக்கு அந்த கட்டையை கீழே இறக்கி வை. ஈசாக்கு கட்டையை கீழே இறக்கி வைக்கிறான். அவளை அடுக்குகிறான். ஈசாக்கு யோசிக்கிறான், என் தகப்பன் ஞானம் உள்ளவன், கத்தி இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிபீடத்தை உண்டு பண்ணிவிட்டான். இன்னும் எதை கொண்டு வரவில்லை? ஆட்டை கொண்டு வரவில்லை. அவரை கட்டிப்பிடித்து முத்தமிடுகிறான். கண்களிலே கண்ணீர் வடிகிறது. அவனை அங்கு கிடத்துகிறான். அவனை பலியிட்டு அந்த கட்டைகளெல்லாம் எரிய அவன் சாம்பலாய் போகிறான். பலிபீடத்தில் ஈசாக்கினுடைய உடலானது சாம்பலாய் கிடக்கிறது. திடீரென்று ஒரு பெரிய காற்று வீசுகிறது. அந்த காற்றினாலே அந்த சாம்பல் எல்லாம் பறந்து போகிறது. அதன் பிறகு ஒரு கடும் மழை பெய்கிறது. அந்த மழையினாலே அந்த பலிபீடம் சுத்தமாகிறது. அந்த சாம்பல் இருந்த இடமும் தெரியாது. இதைத்தான் ஆபிரகாம் மலை அடிவாரத்தில் இருந்து யோசித்தான். ஆனாலும் என் மகனுடைய சாம்பல் கூட இல்லாத நிலைமையில் என் ஆண்டவர் மறுபடியும் ஈசாக்கை எனக்கு தருவார். இதுதான் அவனுடைய பலமான விசுவாசம். இந்த விசுவாசத்திலே அவன் நடந்தான். நாம் ஜெபம் பண்ணுவோம்.